வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணுறப்ப சொல்லுவோம் இல்லையா, நீ முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணு, கண்டிப்பாக எல்லாம் நல்லா வரும் அப்படின்லாம். இந்த முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணு அப்படிங்கிறத ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட், ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுறோம், ஒரு சீக்ரெட்டை ஷேர் பண்ணுறோம், அப்படின்லாம் ஏதாவது ஒரு திங்ஸ் அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ கூட சொல்லுவோம் இல்லையா, இதை சீக்ரெட்டாக வச்சுக்க, யார்கிட்டையும் சொல்லாத, யார்கிட்டையும் காட்டாத அப்படின்லாம். இதை ரகசியமாக வச்சுக்க அப்படிங்கிறத கீப் இட் ஆஸ் அ சீக்ரெட், கீப் இட் ஆஸ் அ சீக்ரெட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ வந்துட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணியோ இல்லை மெசேஜ்லையோ கேட்போம் இல்லையா, என்ன வீட்டுக்கு போயிட்டியா, இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்லாம். இந்த வீட்டுக்கு போயிட்டியா அப்படிங்கிறத ஹாவ் யூ ரீச்டு ஹோம், ஹாவ் யூ ரீச்டு ஹோம்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ சில நேரம்லாம் வந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஏதாச்சும் ஸ்ட்ரைக்காக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, இன்றைக்கி கடையெல்லாம் மூடி இருக்குது, இன்றைக்கி ஓப்பனில் இல்லை அப்படின்லாம். இன்றைக்கி கடையெல்லாம் மூடி இருக்குது அப்படிங்கிறத ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ்டு டுடே, ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ்டு டுடேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டில் வந்துட்டு பசங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிட்டு இருக்காங்க, எதுவுமே படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிட்டு இருக்காத, போய் படி அப்படின்லாம். எப்போ பார்த்தாலும் மொபைலே நோண்டிட்டு இருக்காத அப்படிங்கிறத டோன்ட் பி க்ளூ டு த மொபைல், டோன்ட் பி க்ளூ டு த மொபைல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்போ யாராச்சும் எப்போ பார்த்தாலும் டிவியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கூட சொல்லுவோம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் டிவியவே பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் டிவியவே பார்த்துட்டு இருக்காத அப்படிங்கிறத டோன்ட் பி க்ளூ டு த டிவி, டோன்ட் பி க்ளூ டு த டிவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். சில நேரம் வந்துட்டு நாய் கண்டினியூவாக குலைச்சிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, நாய் ஏன் குலைச்சிட்டே இருக்குது, என்னென்னு போய் பாரு அப்படின்லாம். ஏன் நாய் குலைச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத வை இஸ் டாக் பார்க்கிங், வை இஸ் டாக் பார்க்கிங்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறப்ப நார்மலாக கேட்போம் இல்லையா, நீ ஊட்டி போயிருக்கியா இல்லை நீ கொடைக்கானல் போயிருக்கியா அந்த மாதிரிலாம். நீ ஊட்டி போயிருக்கியா அப்படிங்கிறத ஹாவ் யூ பீன் டு ஊட்டி, ஹாவ் யூ பீன் டு ஊட்டின்னு கேட்கலாம். இதில் போயிருக்கியா அப்படிங்கிறதுக்காக ஹாவ் யூ கான் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஐ ஹாவ் பீன் டு ஊட்டி அப்படின்னா நான் ஊட்டிக்கு போய் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஐ ஹாவ் கான் டு ஊட்டி அப்படின்னா நான் ஊட்டிக்கு போயிட்டேன், இன்னும் திரும்ப வரலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போகிறோம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராயிங் கிளாஸோ ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்லை ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, நீ இன்றைக்கி ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டியா, ஏதாச்சும் ஸ்டெப் கற்றுக்கிட்டியா இல்லை ஏதாச்சும் வரைய கற்றுக்கிட்டியா அப்படின்லாம். நீ இன்றைக்கி ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டியா அப்படிங்கிறத ஹாவ் யூ லேர்ன்ட் சம்திங் நியூ டுடே, ஹாவ் யூ லேர்ன்ட் சம்திங் நியூ டுடேன்னு கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ சில நேரம் பஸ்லலாம் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, இன்றைக்கி பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்குது, நிற்க கூட இடம் இல்லை அப்படின்லாம். இன்றைக்கி பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறத த பஸ் இஸ் க்ரௌடட் டுடே, த பஸ் இஸ் க்ரௌடட் டுடேன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.